ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கைரேகை சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, என்னோட கை இருக்கு இல்லையா, இதுதான் இந்த கங்கண ரேகைன்னு பேரு. இந்த கங்கணம் கட்டுறது இந்த இடத்துல தான் கட்டுவோம். இந்த கையில இந்த இடத்துல தானே கட்டுவாங்க. கங்கணம் கட்டுறது இங்கே தான் கட்டுவாங்க. இப்படி தான் கட்டுவாங்க. ஒரு கயிறு கட்டுவாங்க. அதான் கங்கணம்ன்றது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரேகைக்கு பேர் கங்கண ரேகைன்னு பேர். இந்த நடு விரல் இருக்கு பாருங்க, இந்த உயரமான விரல், இந்த விரல்கள்லேயே உயரமாக இருக்கிறது இதுதான் சனி விரல்னு பேர். ஜோதிட சாஸ்திரத்தில் சனினாலே ஆயுள் காரகன்னு சொல்லுவோம். அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட அந்த விரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மேடு, இந்த மேடு பகுதி, அதாவது இந்த விரலும் இந்த கையும் இணையிற இடத்துல இருக்கக்கூடிய மேடுக்கு பேரு சனிமேடுன்னு பேரு. அந்த மேடு வரைக்கும் இங்கிருந்து கங்கண ரேகையிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு கோடு நேரா இங்க வந்து ஏறும். அப்படி ஏறுனா, அப்படி ஸ்ட்ரைட்டா இருந்தா, அப்படியே தீர்க்கமா ஒரு ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. தீர்க்கமானா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரேகை எந்த தடையும் இல்லாம, வெட்டு இல்லாம, கட்டு இல்லாம ஷார்ப்பா அங்க வந்து அந்த சனிமேட்டில் ஏறிச்சுன்னா, நீங்க யார்கிட்டையும் போய் ஜோசியம் பார்க்க வேணாம், ஒன்றும் பார்க்க வேணாம். ஆயுள் பத்தி நான் சொல்றது ஆயுளை பத்தி, வேற மற்ற கதையெல்லாம் அப்புறம் விட்டுருங்க. நல்ல தீர்காயுளோட இருப்பாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தா ஒரு தீர்காயுள் ஜாதகர் அப்படின்னு அர்த்தம். தீர்காயுள்னா என்ன? எபவ் 80. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் 40 வயசுக்கு உட்பட்டவங்களெல்லாம் அற்ப ஆயுள்னும், 80 வயசுல இருந்து, அதாவது 80 வயசுக்கு உட்பட்டவங்களை, 40க்கு மேல வாழ்ந்து 80க்கு உட்பட்டு இறக்குறவங்களை மத்தியம ஆயுள்னும், 120 வயசு வரைக்கும் எப்ப அவங்க இறந்தாலும் தீர்காயுள், அதாவது பூரண ஆயுள் அப்படின்னு 3 பிரிவா சாஸ்திரம் பிரிக்குது. அந்த காலத்துல ஒரு முறை இருந்திருக்கு, வாக்கிய கணித முறையில. அந்த முறையில 100 வயசு தான் ஒரு மனிதனுடைய ஆயுள்னு இருந்திருக்கு. இன்னைக்கு அது 120 ஆண்டுகள்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு 1000 வருஷத்துல. அப்போ அந்த 100 வயசுன்ற அந்த ஜோதிட முறை மிக பிரபலமாக அப்பவும் இருந்திருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜோதிட முறையை பரிமாணப்பட்டு வந்ததுனால, இந்த கலைகள் இந்த ஜோதிட முறையை பின்பற்றி எல்லாம் வந்ததுனால அது இன்னைக்கும் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கு.